Hi friends, welcome to Trending Kitchen Well. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். வெங்காய குருமா தான் நான் செய்ய போகிறேன். இந்த வெங்காய குருமா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சம்மரில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மதியம் வந்து நம்ம சாதத்துக்கும் பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது வந்து 1.5 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். மற்ற 1.5 வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பீசஸாக எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகம்தான் சேர்ப்போம் புளிப்பு. 3 தக்காளி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தக்காளி சேர்க்கணுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்காக புளியெல்லாம் சேர்த்துடக்கூடாது, தக்காளி மட்டும்தான் சேர்க்கணும். நான் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் 2 இல்லை 2.5 அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். பொடியாக இப்போ ஆனியன் வந்து நம்ம வந்து கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு பெருசாக கட் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க, கட் பண்ணி வச்சுருக்க பெரிய ஆனியனை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து தக்காளியும் நம்ம சேர்த்துக்கிட்டு காரம் வந்து இதில் வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகா தான் மட்டும்தான் இது காரம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உரப்பு கம்மியும் அதிகமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன், அதாவது வரமிளகா. அப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சோம்பு சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் பொழுது நல்ல மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைந்தான் அரைக்கணும். அப்புறம் வந்து நம்ம பேனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து வாசம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து டக்குன்னு வந்து ஆனியனை போட்டுறக்கூடாது, இது ஒரு டிப்ஸு. பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டக்குன்னு போட்டுருவாங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் அந்த ஃப்ளேவர் வரணும், அந்த வாசம் வரும் பார்த்திங்களா. அந்த வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு டிஷ் பண்ணாலும் நம்ம சேர்க்கணும். ஆனியனை வந்து பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதக்கணும், ஓகேங்களா. நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா வந்து மையம் அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். இதுக்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குருமா செஞ்சாலும் சரி, எதுக்கு செஞ்சாலும் சரி, சட்னி அரைச்சா கூட நம்ம வந்து மையம் அரைச்சிங்கன்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு குறைச்சிரும். ஸோ அதனால் குறைப்பாக இருக்கணும். குறைப்பானா ரொம்ப கிடையாது, ஒரு 100 அப்படின்னா ஒரு 90% அரைச்சா போதும். அந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். வாயில் வந்து அந்த பச்சை வாசனை அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வெங்காயத்தோடு தான் சாப்பிட போகிறோம், இருக்கக்கூடாது. நம்ம குறைன்னு அரைச்சி வச்சாச்சு. நீங்கள் சப்போஸ் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போடும்போது காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா தனி மிளகாய் தூள் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதோட கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து தாராளமாக 2 டம்ளர் வரைக்கும் ஊற்றலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இதில் சேர்த்திங்கன்னா தூக்கலாக இருக்கும். இது செஞ்சு வச்சுட்டிங்க மதியம்னா ஒரு அப்பளம் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சம்மரில் வந்து 2-3 டிஷ்ஷெல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. இதை வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ட்ராவலிங் போகும்போது கூட எடுத்துகிட்டு போனால் கெட்டே போகாது, சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.